இந்த மாத ஆரம்பத்தில் எல்ல வெள்ளபாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்த மற்றொரு பெண் உயிரிழந்தார். 43 வயதான அவர் பதுளை போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அவரது மறைவோடு விபத்தில் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை இந்த கோர பேருந்து விபத்தில் உயிரிழந்த தங்காலை நகரசபை ஊழியர்களின் குடும்பங்களுக்கு மேலும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து பெறப்பட்ட 10 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக போக்குவரத்து அமைச்சு இவர்களுக்கு இந்த தொகையை வழங்கவுள்ளது. அதேவேளை தங்காலை நகரசபையின் ஊழியர்கள் பலர் ஒரே நேரத்தில் விடுமுறை பெற்று சுற்றுலா சென்றுள்ளமை பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நகரசபை போன்ற ஒரு அரச நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிரிழந்த நகரசபையின் செயலாளர் BWK ரூபசேனவே இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் AENE அபேரத்ன தெரிவித்துள்ளார். தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் உடனடியாக அத்தகைய விடுமுறையை பெறுவது சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னரே அந்த விடயம் தெரியவந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்காலை நகரசபையின் அங்கீகரிக்கப்பட்ட 47 ஊழியர்களில் 22 பேர் எல்ல வெள்ளவாய சுற்றுலாவில் பங்கேற்றிருந்ததாக நகரசபையின் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய பேருந்தில் இயந்திர கோளாறு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டிருந்தது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தைச் சேர்ந்த நிபுணர் ஒருவர் பாகங்களை ஆய்வு செய்து விடயத்தை உறுதிப்படுத்தும் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார்.